அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். குவிண்டின் டாரண்டினோ டைரக்ஷன்ல சமீபத்தில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட கில் பில் த ஹோல் பிளட்டி அஃபேர் என்ற ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை நம்மில் பலருக்கு தெரியும் என்பதால ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். த பிரைட் என்று அழைக்கப்படுகிற நம்ம ஹீரோயின் உலகத்திலேயே மிக ஆபத்தான கொலைகாரி. அவளோட பழைய வாழ்க்கையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி ஒரு நார்மல் லைஃபை வாழணும்னு நினைக்கும் போது பில் தலைமையிலான அவளோட கேங்கு சர்ச்சுக்குள்ள புகுந்து எல்லோரையும் சுட்டுக் கொள்றாங்க. அவளும் இறந்துட்டான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா கோமா ஸ்டேஜுக்கு போன அவ 4 வருஷத்துக்கு பிறகு உயிரோட எந்திரிச்சு இப்படி செஞ்ச ஒருத்தரைய விடமாட்டேன்னு பழிவாங்கிற பயணத்தை ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். இது ஒரு சாதாரண ரீ-ரிலீஸ் படம் கிடையாது. குவிண்டின் டாரண்டினோ சுமார் 20 வருஷங்களா அவர் மனசுக்குள்ள வச்சிருந்த ஒரே கனவு தான் இந்த படம். இந்த படத்தை நாம எப்படி பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ அந்த முழு வடிவம் தான் இது. முன்ன வால்யூம் 1 மற்றும் வால்யூம் 2 என வெளியான 2 படங்களையும் ஒன்னா இணைச்சு 4 மணி நேர படமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது இது 2 படம் இல்ல, ஒரே படம் தான் என்ற ஃபீல் நமக்கு வருது. இந்த டைரக்டரோட ஸ்டைல் என்னன்னா, சாதாரண விஷயத்தையும் ரொம்ப ஸ்டைலா, கொஞ்சம் ஓவரா ஆனா ரசிக்க வைக்கிற மாதிரி காட்டுவது. உலகத்திலேயே மிக மோசமான கொலைகாரின்னு சொல்லும் போது கொஞ்சம் ஓவரா தெரியும். ஆனா அவரோட பிலிம் மேக்கிங்கால ஒரு மித் மாதிரியான ஃபீலை கொடுக்கறாரு. அதுதான் இந்த படத்தோட பெரிய பலமே. மேலும் இந்த படத்துல இருக்க பெரிய மாற்றம் என்னன்னா, முன்பு சென்சார் பிரச்சனையால பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சண்டை காட்சி இப்ப கலர்ல இருக்கு. ரத்தம், கத்தி சண்டை, வெட்டுதல் என எல்லாமே ஃபுல் பிளாஸ்ட். அந்த சீன்ஸ்ல செதறுகிற ரத்தம் இதுதான் டாரண்டினோ சினிமான்னு முழுசா ஃபீல் பண்ண வைக்குது. ஆக்ஷன் காட்சிகளின் கோரியோகிராஃபி அப்படியே ஒரு ஆர்ட் மாதிரி தெரிஞ்சது. முன்பு இல்லாத சில சின்ன சின்ன காட்சிகள் மற்றும் ஃபைட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால அந்த சீக்வன்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாகவும் மறக்க முடியாதபடியும் இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிற அனிமே பகுதியை எல்லோராலும் ஈஸியா மறந்திருக்க முடியாது. ஓரின்ஷியோட பேக் ஸ்டோரி அனிமேல சொல்லுவாங்க. இப்ப இந்த வெர்ஷன்ல அதே அனிமே பகுதியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவ ஒரு இன்னசென்ட் குழந்தையிலிருந்து ரூத்லெஸ் அசாசினா மாறினா, அவளோட ரிவெஞ்ச் எப்படி அவளை மனிதநேயமற்ற ஒருத்தியா மாத்துச்சுன்னு ரொம்ப அழகாகவும் அதே நேரம் சோகமாகவும் காட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம பிரைடும் ஒரு விதத்துல இதே பாதையில போயிட்டு இருக்காளோ என்று யோசிக்க வைக்கிற வகையில எமோஷனல் டெப்த் இந்த ஹோல் பிளட்டி அஃபேர்ல அதிகமா இருந்துச்சு. வால்யூம் 1 விட வால்யூம் 2 ஸ்லோவா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ ஒரே படமா பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் கூட ஃபாஸ்டா போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேலும் இந்த படத்துல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்பு வால்யூம் 1 முடிவுல நமக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல் இந்த ஹோல் பிளட்டி அஃபேர்ல தெரியாது. படத்தின் முக்கிய கதாபாத்திரமான த பிரைடுக்கு எப்ப தெரியுமோ அப்பதான் நமக்கும் தெரியுது. இதுதான் இந்த படத்தை எமோஷனலா ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துது. கில் பில்ல முதல் முறை பார்க்கறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் மற்றும் எமோஷனல் மொமெண்டா தெரியும். த பிரைட் கதாபாத்திரத்தில் நடிச்ச உமா தர்மனோட ஆக்டிங் பற்றி சொல்லாம இருக்க முடியாது. அதிகமா பேசாம ஒரு பார்வையாலேயே கோபம், வலி, துக்கம், பழிவாங்குற வெறி என இவங்க வெளிப்படுத்துற எமோஷன்ஸ் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டேரேல் ஹன்னா, லூசி லியோ, மைக்கேல் மேட்சன் என எல்லோரும் தங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி சரியா ஃபிட் ஆகி இருக்காங்க. இப்ப சமீபத்துல வெளியாகிற 2 மணி நேர படங்கள் கூட ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இந்த 4.5 மணி நேரம் படம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஆக்ஷன், மியூசிக், டைலாக், சைலன்ஸ் என எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. மொத்தத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ், வெஸ்டர்ன், அனிமி, ரிவெஞ்ச் டிராமா என எல்லாமே கலந்த ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த படம். ஏற்கனவே கில் பில் பார்த்தவங்களுக்கும் இது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.